வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த ஆடி தபசு என்னைக்கு வருது? அப்படி என்ன அன்னைக்கு என்ன சிறப்புகள் இருக்குது? இந்த அம்பிகையை நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போங்க. சங்கன், பதுமன்னு 2 பேருங்க. சங்கன் வந்து சிவபெருமானை வழிபாடு பண்ணுறவர். பதுமன் வந்து பெருமாளை வழிபாடு பண்ணுறவருங்க. சங்கன் வந்து சிவபெருமான் தான் பெருசுங்கிறாரு. பதுமன் வந்து பெருமாள் தான் பெருசுங்கிறாரு. அப்போ அம்பிகைகிட்டே கேட்டு முடிவு பண்ணிடலாம் அப்படின்ட்டு கடுமையாக தவம் பண்ணி அம்பிகைகிட்ட கேட்குறாங்க. அம்பிகைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே புரியல. ஏன்னா சிவபெருமான் தன்னுடைய கணவர், பெருமாள் வந்து தன்னுடைய சகோதரராக இருக்காங்க. அதனால் ஒருத்தவங்களை குறைச்சியோ ஒருத்தவங்கள பெருசாவோ பேசிட முடியாதுன்ட்டு அம்பிகை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு 2 பேருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கனும் பதுமனும் இதை ஒத்துக்க மறுக்கிறாங்க. உடனே அம்பிகை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த உலக மக்களுக்கு எல்லாருக்குமே 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சிவபெருமான்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. சிவபெருமான்கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னேன். அதை நீங்கள் நிரூபித்து காட்டுறதுக்காக நீங்கள் 2 பேரும் ஒன்று தான் அப்படின்ட்டு காட்சி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் நீ தவம் புரி அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அம்பிகைகிட்ட சொல்கிறாங்க. அந்த இடம் தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சங்கரன் கோயில். அந்த இடம் முன்னாடி காடாக இருந்துச்சு. அந்த இடத்துல போயிட்டு அம்பிகையை தவம் புரிய சொல்கிறாங்க. உடனே அம்பிகை அந்த இடத்துக்கு போகிறதுக்காக இருக்கும்போது அம்பிகையோட தோழிலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்களும் உங்கள் கூட வரோம் அப்படிங்கிறாங்க. அம்பிகை என்ன சொல்கிறாங்கன்னா, சிவபெருமான் என்னையை மட்டும்தான் தவம் புரிய சொன்னார், அதனால் நீங்கள் இங்கே எல்லாருமே கைலாயத்தில் இருங்கன்னு சொல்கிறாங்க. தோழிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்களும் உங்களோட கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோழிகள் எல்லாமே பசு இனங்களாக வராங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சங்கரன் கோயில் அன்றைக்கி வனமாக இருந்துச்சுங்க. அந்த இடத்துல அம்பிகை வந்து ஊசி முனையில் தவம் புரிகிறாங்கங்க. அப்போது அவங்க தவம் புரியும் போது கோ என்ற பசு இனங்கள் சூழ மதி நிறைந்த முகத்தோடு அம்பிகை வந்து தவம் புரிகிறாங்க. அதனால தான் அம்பிகைக்கு கோமதிங்கிற திருப்பேருங்க. அப்படி அம்பிகை வந்து கடுமையாக தவம் புரிகிறனால சிவபெருமானும் பெருமாளும் ஒன்று சேர்ந்து சங்கர நாராயணா காட்சியளிக்கிறாங்கங்க. அற்புதமான திருமேனி, அழகான திருமேனியாக காட்சியளிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள் தாங்க இந்த ஆடி தபசு. அதனால் நீங்கள் எல்லாருமே சங்கரன் கோயிலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சங்கரநாராயணனை வழிபட்டு கோமதி அம்மனை வழிபட்டுட்டு வரணுன்ட்டு கேட்டுக்கிறேங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருத்தலங்க இந்த திருத்தலம். சிவபெருமான் அம்பிகையை இந்த சங்கரன் கோயில் ஊரில் தவம் புரியுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்போ எப்படிப்பட்ட புனிதமான ஊராக இந்த ஊர் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். உங்களால் முடியும் போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறைனாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் எல்லோரும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த கோயிலில் அம்பிகைக்கு ரொம்பவே சிறப்புங்க. இந்த சிறப்பான நாளில் நீங்கள் என்ன அம்பிகையை வேண்டுறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா அம்பிகை இறைவன்கிட்டேருந்து கேட்ட வரத்தை வாங்கினனால நீங்கள் அம்பிகைகிட்ட நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளுங்க இது. இது மட்டும் இல்லாமல் இந்த சங்கரன் கோயிலில் பார்த்திங்கன்னா சிவராத்திரியும் கொண்டாடுவாங்க. அது மாதிரி வைகுண்ட ஏகாதசியும் கொண்டாடுவாங்க. ஏன்னா சிவனும் இங்கே இருக்கார், பெருமாளும் இங்கே இருக்காருங்க. அடுத்ததாக நம்ம அம்பிகையை நம்ம இந்த ஆடி தபஸில் நம்ம எத்தனை மணிக்கு நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போங்க. காலை 7 மணி 35 நிமிடத்துலேருந்து 8 மணி 55 நிமிடம் வரைக்கும் நம்ம வழிபாடு பண்ணலாங்க. அடுத்த நேரம் எப்போ வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, காலை 10 மணி 35 நிமிடத்துலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் நம்ம வழிபாடு செய்யலாங்க. இந்த அற்புதமான நாளில் நீங்கள் சங்கரன் கோயில் போக முடியல அப்படின்னா, உங்களுடைய ஊரில் அருகிலே இருக்கக்கூடிய சங்கரநாராயணன் கோயில் இருந்தால் அங்கே போய் சங்கரநாராயணனை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கோமதி அம்மன் இருக்கக்கூடிய கோயில் இருந்துச்சு அப்படின்னாலும் அங்கே போய் நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. இது இல்லாமல் நீங்கள் அம்பாள் ஆலயத்துக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. அங்கே கோயிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் 5 விதமான மங்கள பொருளை நீங்கள் கொடுக்கலாங்க. அது மஞ்சள், குங்குமம், தாலி சரடு, சீப்பு, கண்ணாடி, வளையல், ஜாக்கெட், பிட்டு, இது மாதிரி உங்களுக்கு என்ன முடியுதோ உங்களால் ஆன மங்கள பொருளை பெண்களுக்கு கொடுக்கலாங்க. நீங்கள் அது மாதிரி கொடுக்கும்போது அம்பாலும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க. உங்களுக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்குங்க. மொத்தம் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ராசி பலன்கள் பார்க்கலாம், ஜோதிடம் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா ஆன்மீக சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாங்க. ஆக மொத்தம் நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.